Praise the Lord. 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு மரணம் என்று சொன்னாலே ஒரு பயம், ஒரு திகில் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஐயோ, நான் செத்து விடுவேனோ, நான் மரித்து விடுவேனோ என்ற மரண பயம் அநேகரை சூழ்ந்திருக்கிறது. இன்றைக்கும் கூட ஒருவேளை வியாதியின் நிலைமையில, பிரச்சனைகள் மத்தியில எனக்கு மரணம் வந்து நேரிடாதா, நான் சீக்கிரமாய் போய் சேர்ந்திட மாட்டேனா, இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு எப்போது ஒளிந்து போய்விடும், இதெல்லாம் நினைத்து கொண்டே இருந்தாலும் மரணம் நம்மை வந்து நெருங்க போகிறது என்று சொன்னாலே நமக்கு ஒரு பயம் தான் நேரிடும். பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட சூழ்நிலையில தாவீது இதை எழுதுகிறார். அந்த மரண பயம், பள்ளத்தாக்கின் இருள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் அவை ஒன்றும் என்னை நேரிடாமல், என்னை நெருங்காமல் நீங்க பாதுகாத்துக் கொள்வீங்க. அப்பேற்பட்ட ஒரு கனத்த இருதயத்தோடு கூட காணப்படுகிற சூழ்நிலையிலும் கூட உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை வந்து தேற்றும் என்று சொல்லி தாவீது விசுவாச அறிக்கையிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாமும் கூட, ஆண்டவரே, என்னை எந்த சூழ்நிலையில நான் காணப்பட்டு கொண்டிருந்தாலும் என்னுடைய எல்லா சூழ்நிலையையும் மாற்றி என்னை தேற்றுகிற ஒரே தேவன் நீர் மாத்திரமே என்று சொல்லி அவருக்கு நம்மை விட்டுக் கொடுப்போம். இந்த நாளையை, உங்கள் சூழ்நிலையை அவர் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். Praise the Lord. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்த நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. ஆமாண்டவரே, மரண பள்ளத்தாக்கிலே திகில் சூழ்ந்த காரியங்களில் நாங்கள் காணப்பட்டாலும் என் தேவனாகிய கர்த்தரின் கரம் எங்களை தாங்கும்படியாக, எங்களை தேற்றும்படியாக உங்களுடைய அன்பின் கரத்துல விட்டு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.